ஹாய் கைஸ், வெல்கம் டு த சேனல். இன்னைக்கு வீடியோவில் உங்கள் பர்சனோட இன்டென்ஷன் என்ன, இந்த ரிலேஷன்ஷிப்பில் அவங்களோட நோக்கம் என்ன, கரண்ட்டில் இப்போ இருக்கிற நிலமையில அவங்க உங்ககிட்ட என்ன எதிர்பார்க்குறாங்க, அவங்க எதுக்காக உங்ககிட்ட பழகினாங்க, இந்த ரிலேஷன்ஷிப்பில் என்ன நோக்கத்தில் வந்தாங்க, இதெல்லாம் தான் நம்ம பார்க்க போகிறோம். இது ஒரு ஜென்ரல் ரீடிங், உங்களுக்கு ரெசனேட் ஆகுறது மட்டும் எடுத்துக்கோங்க. அண்ட் பைல் செலெக்ஷன் உங்கள் முன்னாடி நான் 2 பைல் டிஸ்பிளே பண்ணுறேன். உங்களுக்கு இன்ட்யூட்டிவாக எந்த பைல் பிடிச்சிருக்கோ அதை கொஞ்சம் டைம் எடுத்து செலக்ட் பண்ணிட்டு வாங்க. வெல்கம் பைல் 1. ஸோ பைல் 1, இப்போ உங்கள் பர்சனோட இன்டென்ஷன் என்னன்னு நம்ம பார்த்துடலாம். எந்த நோக்கத்துக்காக அவங்க உங்ககிட்ட பழகினாங்கன்னு பார்க்க போகிறோம். உங்கள் பர்சனை நினச்சிக்கோங்க. பைல் 1 வியூவர்ஸ், உங்கள் பர்சனோட இன்டென்ஷன். வியூவர்ஸ், பைல் 1 பர்சன் இன்டென்ஷன் என்ன, உங்கள் பர்சன் நினச்சிக்கோங்க. நைட் ஆஃப் ஸ்வார்ட்ஸ். அவங்களோட இன்டென்ஷன் வந்து நிறைய யோசிக்கிறாங்க. இப்போ நோ கான்டாக்டில் இருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் கம்யூனிகேஷனுக்காக யோசிக்கிறாங்க. ஏஸ் ஆஃப் ஸ்வார்ட்ஸ். உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க. அவங்க மனசில் நிறைய விஷயங்கள் இருக்குது, உங்ககிட்ட பேசுறதுக்கு, உங்ககிட்ட சொல்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. ஆனால் அவங்களோட தயக்கம் என்னன்னா, கம்யூனிகேஷனை எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது, எந்த மாதிரி ஆரம்பிக்கிறதுன்னு அவங்களுக்கு இப்போ தெரியல. உங்களை எப்படி அப்ரோச் பண்ணுறதுன்னு தெரியல. ரொம்ப ஆன் அண்ட் ஆஃப்ல அவங்களுக்கு போயிட்டுருக்கு. அவங்க மைண்டு வந்து பயங்கர குழப்பத்தில் இருக்குது. நிறைய யோசிக்கிறாங்க, நிறைய ஓவர் திங்க் பண்ணுறாங்க. உங்களை பற்றி ஓவர் திங்க் அதிகமாக பண்ணுறாங்களே தவிர அவங்க உங்ககிட்ட இப்போ அவங்களோட நோக்கம் வந்து உங்ககிட்ட பேசணும், நிறைய பேசணும், உங்களை மீட் பண்ணணும், உங்களுக்கு ஒரு மெசேஜ் பண்ணணும், எப்படி கம்யூனிகேஷனை ஸ்டார்ட் பண்ணணும், எப்படி உங்களை அப்ரோச் பண்ணணும், எந்த ஐடியாவுமே இல்லாமல் பயங்கர குழப்பத்தில் இருக்காங்க. ஆனால் ஒரு விஷயத்தில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறது வந்து இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஏதாவது ஒரு ஸ்டார்ட் எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்களோட இது இருக்கு. அவங்க மனசுல எந்த அளவுக்கு லவ் இருக்கு, என்ன நினைக்கிறாங்க, அவங்களோட சூழ்நிலை என்ன, அதெல்லாம் சொல்லணும்னு ஆசைப்படுறாங்க. நைட் ஆஃப் ஸ்வார்ட்ஸ் அண்ட் 6 ஆஃப் ஸ்வார்ட்ஸ். ஸ்வார்ட்ஸ் நிறைய வருது, சரியா? ஓவர் திங்கிங் அதிகமா இருக்கு. ஸ்வார்ட்ஸ் நிறைய வருது. ஸோ ஓவர் திங்கிங் வந்து ரொம்ப அதிகமா இருக்கு. இதுல வந்து மிதுனம் இருக்கு, கும்பம் அண்ட் துலாம் அதிகமான எனர்ஜிஸ். இவங்க வந்து ரொம்ப ஹை லெவல் ஆஃப் எனர்ஜிஸ் வந்து மிதுனம், துலாம் அண்ட் கும்பம் இருக்கு, சரியா? அக்வாரியஸ், ஜெமினை அண்ட் லிப்ரா. ஓகே, ஸோ உங்களை விட்டு மூவ் ஆன் ஆகும் ட்ரை பண்றாங்க, சரியா? இப்போ நைட் ஆஃப் ஸ்வார்ட்ஸ் அண்ட் 6 ஆஃப் ஸ்வார்ட்ஸ் வந்திருக்கிறனால உங்ககிட்ட அப்ரோச் பண்றது எப்படின்னு யோசனை இருக்கு. ஆன் அண்ட் ஆஃப் போயிட்டு இருக்கு. சடனா ஒரு நிதானம் இல்லாம ஒரு உங்க தாட்ஸ் வந்து ரொம்ப அதிகமா வர்றது, சடனா இல்லை என்னால முடியலன்ட்டு இதுல இருந்து தப்பிச்சு ஓட பாக்குறது, ரெண்டுமே பண்றாங்க. அட் அ டைம்ல ரெண்டுமே அவங்க ட்ரை பண்றாங்க. உங்க தாட்ஸ் உள்ள வராங்க, அகைன் வெளியில ஓடிடுறாங்க. இல்லை எனக்கு வேணாம், இது என்னால முடியல அப்படின்ட்டு. ஓகே, உங்க மெமரிஸோட நான் இருந்துக்கிறேன், உங்க மெமரிஸ் எனக்கு போதும், அதோட நான் வாழ்ந்துக்கிறேன். அவங்க எமோஷனலா வெளியில தப்பிச்சு போகும், பிசிக்கலாவும் சரி எமோஷனலாவும் சரி உங்க லைஃப்ல இருந்து வெளியில தப்பிச்சு போகணுங்கிற நினைப்பு வருது. ஆனா அகைன் கொஞ்ச நாள் நல்லா இருக்காங்க, அகைன் உங்க தாட்ஸ் வருது, உங்களை பத்தி அகைன் யோசிக்கிறாங்க. உங்க தாட்ஸ்ல இருந்து அவங்களால வெளியில போக முடியல. ஸோ இப்ப வந்து அவங்க எனர்ஜி படியும் அவங்களோட இன்டென்ஷன் படியும் பார்க்கும்போது பயங்கர பயங்கர கன்ஃபியூஷன் வந்து அவங்க போயிட்டு இருக்கு. ஒரு தெளிவு இல்லாம போயிட்டு இருக்காங்க. நான் எடுத்த 3 கார்டுமே வந்து ஸ்வார்டு தான் வந்திருக்கு, சரியா? ஸோ இப்போ அவங்க மைண்டு வந்து மேபி மேனிப்புலேஷன்ஸ் கூட நடக்கலாம். அதில் கொஞ்சம் நீங்கள் கேர்ஃபுல்லாக இருங்க. மேனிப்புலேஷன்ஸ் நடக்கலாம். எப்படியாவது உங்களை வந்து லைஃப்பில் வேணும் அப்படிங்கிறதுக்காக கூட அவங்க ஜஸ்ட் ஒரு வார்த்தையால் விளையாடுறது, இல்லை இமோஷன்ஸை வச்சு உங்களை வந்து உங்களை அட்ராக்ட் பண்ண பார்க்கறது, உங்களை லைஃப்குள்ளே கொண்டு வர பார்க்கறது, இது எல்லாமே அவங்க நடத்துறதுக்கான வாய்ப்பு இருக்கு. பாட்டம் டெக் 2 ஆஃப் கப்ஸ். இதுல சிலர் வந்து மெடிக்கல் ஃபீல்ட்ல இருக்கலாம். மெடிக்கல், மெடிசின், ஹாஸ்பிட்டல், அது ரிலேட்டடான ஜாப், இல்ல அது ரிலேட்டட் சம்திங். ஸோ நீங்க அங்க இருந்து கூட பார்க்கலாம். ஹாஸ்பிட்டல் ரிலேட்டட் அந்த மாதிரி சம்திங் காமிக்குது. அண்ட் 2 ஆஃப் கப்ஸ். 2 பேருக்கு அவங்க வந்து அவங்களோட லவ் வந்து நீங்க புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறாங்க, சரியா? ரொம்ப லவ் இருக்கு, ரொம்ப ஸ்ட்ராங்கான, நீங்க வேணுங்கிற ஒரு அப்சஷன் கூட நம்ம சொல்லலாம். இதுல அப்சஷனுக்கான கார்டு வரல, பட் எனக்கு இந்த கார்ட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது ஓவர் அப்சஸ்டா இருக்காங்க. உங்க லவ் கண்டிப்பா வேணும் அப்படிங்கறது அவங்களோட நோக்கமா இருக்கு.
ஏன்னா குயின் ஆஃப் பென்டக்கிள்ஸோட வருது. ஏன் வேணும் அப்படிங்கிற பட்சத்துல உங்களோட எனர்ஜி அவங்களுக்கு தேவைப்படுது. சரியா? இப்ப உங்களோட அந்த கேர் இல்லாம, அந்த லவ் இல்லாம அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்காங்க. நிறைய ஒரு இமோஷனலா அவங்களுக்கு வந்து யாருமே அந்த லவ் காமிக்க அவங்க லைஃப்ல யாருமே இல்லாத மாதிரி இருக்காங்க. உங்க கூட வந்து ஒரு ஒரு அதிகமான ஒரு பிணைப்பு இருக்குன்னு சொல்லலாம். ஸ்ட்ராங் பாண்டிங் இருக்கு. சோல் கனெக்ஷன் வந்து ஸ்ட்ராங்கா அட்ராக்ட் ஆகுது. நீங்க வந்து ஃபினான்ஷியலாவும் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்கான பர்சனாலிட்டியா இருக்கலாம். பார்க்குற வியூவர்ஸ் பைல் 1. இல்ல உங்க பெர்சனுக்கு நீங்க ஃபினான்ஷியலா ஹெல்ப் பண்ணியிருந்திருக்கலாம். ரொம்ப சப்போர்ட்டிவா இருந்திருக்கலாம். ஆனா உங்க பெர்சனுக்கு வந்து இதுல வந்து ஒரு ஜஸ்ட் உங்களை சீட் பண்ற மாதிரியோ அந்த மாதிரியான எண்ணம் கிடையாது. லவ் நிறைய இருக்கு. அப்சஷன் கூட சொல்லலாம். உங்களை ரொம்ப யோசிக்கிறாங்க. உங்களை விட்டு மூவ் ஆன் ஆக முடியல. மற்ற ரிலேஷன்ஷிப்ல அவங்க எப்படி இருந்தாங்கன்னு தெரியல. பட் உங்க கூட இருக்கிற இந்த ரிலேஷன்ஷிப், உங்க கூட இருக்கிற இந்த லவ் வந்து அவங்க ரொம்ப ஜென்யூனா ஃபீல் பண்றாங்க. ரொம்ப ட்ரூவா இருக்குன்னு நினைக்கிறாங்க. அவங்களுக்கு ரீசன்ட் டேஸ்ல இப்ப நீங்க கான்டாக்ட்ல இருந்தாலும் நோ கான்டாக்ட்ல இருந்தாலும் ரீசன்ட் டேஸ்ல அவங்களுக்கு புரியுறது வந்து உங்களோட லவ் வந்து எந்த அளவுக்கு ஒரு ஆழமான ஒரு பிணைப்பை ஏற்படுத்துது. இது எனக்கு வாழ்க்கையில ஒரு முக்கியமான ஒரு இதா இருக்கு. உன்னோட லவ் எனக்கு வேணும் அப்படிங்கிறது தான் வந்து அவங்களோட ஒரே இன்டென்ஷன் அண்ட் ஆசை. அந்த மாதிரிதான் தெரியுது. நைட் ஆஃப் பென்டக்கிள்ஸ். ஸோ அவங்க ஆக்ஷன் வந்து இப்போ நைட் ஆஃப் ஸ்வார்ட்ஸ், நைட் ஆஃப் பென்டக்கிள்ஸ், ஸோ ஆன் அண்ட் ஆஃப் தான். சரியா? சடனா வருவாங்க, சடனா போவாங்க. உங்களுக்கு லைஃப் லாங் வந்து நான் உங்களுக்கு ஸ்டேபிள் லைஃப் கொடுக்குறேன்ட்டு வருவாங்க. அவங்க அப்படி சொன்னவங்களே உங்களை வந்து கன்ஃபியூஸ் பண்ணுவாங்க. அவங்க ஆக்ஷனால நீங்க கன்ஃபியூஸ் ஆவீங்க. அவங்களுக்கே வந்து அவங்க என்ன பண்றாங்கன்னு தெரியல. இந்த ரிலேஷன்ஷிப்ல அவங்க என்ன மாதிரியான ஒரு நிலைப்பாட்டுல இருக்காங்கன்னு அவங்களே ஒரு தெளிவில்லாம போயிட்டு இருக்காங்க. நைட் ஆஃப் ஸ்வார்ட்ஸ் அண்ட் நைட் ஆஃப் பென்டக்கிள்ஸ் காம்பினேஷன் வந்திருக்கு. ஸோ நிதானம், ஒரு முடிவெடுத்தா நிதானம் இல்லாம வேக வேகமா வருவாங்க. இல்லைன்னா ஒரேடியா வந்து போனாங்க அப்படின்னா கம்ப்ளீட்டா ஒரு ஸ்ட்ரேஞ்சர் மாதிரி, யாரோ மாதிரி உங்களுக்கு தெரியும். மேனிப்புலேஷன்ஸ் அதிகமா நடக்கும். அவங்க சொல்ற வார்த்தைக்கும் அவங்க பண்ற ஆக்ஷனுக்கும் அதிகமான மேனிப்புலேஷன்ஸ் நடக்கும். எப்பயுமே உங்க தாட்ஸோட தான் சுத்திட்டு இருக்காங்கன்னு சொல்லலாம். எங்க இருந்தாலும் அவங்க ஞாபகங்கள் வந்து அவங்களுக்கு போயிட்டே தான் இருக்கு. அவங்க டிஸ்ட்ராக்ட் பண்ண ட்ரை பண்றாங்க. இதுல நிறைய பேரோட வியூவர்ஸ் வந்து புக்ஸ் ரீட் பண்றவங்களா கூட இருக்கலாம். அண்ட் ஃபினான்ஷியலா வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங் பர்சனாலிட்டியா இருக்கலாம். இல்லைன்னா கரியர் வைஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ், முக்கியத்துவம் கொடுக்குறவங்க. அவங்களுக்குன்னு ஒரு கோல் இருக்கும். அதை நோக்கி ஓடுற ஒரு பர்சனா இருக்கலாம் உங்க பர்சன். சரியா? ஸோ அவங்களே ஒரு தெளிவு இல்லாம தான் இருக்காங்க. அதனாலதான் உங்களுக்கும் ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலையில கொடுத்துட்டு இருக்காங்க. அவங்க என்ன உங்ககிட்ட வேணும், என்ன நோக்கம்ங்கிறதே வந்து அவங்களுக்கு தெளிவில்லை. நீங்க வேணுமா வேணாமாங்கிறதுலயே வந்து அவங்க ஒரு தெளிவில்லாம தான் போயிட்டு இருக்காங்க. ஓகே, பாட்டம் டெக் 10 ஆஃப் ஸ்வார்ட்ஸ். நிறைய பெயின் அனுபவிச்சுட்டு இருக்காங்க. வலி இருக்கு, ஆனா அதை உங்ககிட்ட காமிச்சுக்க மாட்டாங்க. ஈகோ இருக்கும் கண்டிப்பா, பட் பெயின் அதிகமா இருக்கு. உங்களுக்கு ஏதோ சம்திங் உங்களுக்கு பெரிய வழி கொடுத்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். பேஜ் ஆஃப் கப்ஸ், நான் சொல்லியிருந்தேன் உண்மையான லவ் தான். லவ் நிறைய இருக்கு. ரொம்ப ரொம்ப லவ், டீப் லவ் இருக்கு. கடகம், விருச்சகம், மீனம் இருக்கு. கன்னி, மகரம் இருக்கு. அண்ட் ரிஷபம் இருக்கு. ஸோ அவங்க ஒரு இம்மெச்சூர்டான பர்சனா இருப்பாங்க. ரிலேஷன்ஷிப்பை பொறுத்தளவுக்கு அவங்களுக்கு இன்னும் வந்து ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி, ஒரு பொறுப்பு வரல, ஒரு மெச்சூரிட்டி வரல. ஜஸ்ட் ஒரு கிஃப்ட் கொடுத்தா சரி பண்ணிடலாம், இல்ல ரொமான்டிக்கா பேசினா சரி பண்ணிடலாம், இல்ல வார்த்தையில வந்து சொல்லி உங்க ரிலேஷன்ஷிப்பை வந்து அகைன் வந்து ஒரு புதுசா ஸ்டார்ட் பண்ணலாம். அண்ட் நிறைய வந்து ஒர்க் பண்றாங்க. சரியா? இதுல நிறைய பேரோட வியூவர்ஸ் உங்க பர்சன் ஷியூரா மெசேஜ் டைப் பண்ணி உங்களுக்கு அனுப்பாம விட்டுருக்கலாம். சரியா? மெசேஜ் உங்களுக்காக நிறைய டைப் பண்ணி அதை அவங்களே டெலிட் பண்ணி இருந்திருக்கலாம். சரியா? 8 ஆஃப் பென்டக்கிள்ஸ். எப்படியாவது இந்த ரிலேஷன்ஷிப்பை மூவ் பண்ணி கொண்டு போகணும். இது அவங்களுக்கு வாழ்க்கையில வேணும். அதுதான் இப்ப அவங்களோட இன்டென்ஷனே. இந்த லைஃப் நீங்க இல்லாம அவங்களால நினைச்சே பார்க்க முடியாது. மெயின் ரீசன் வந்து நீங்க குயின் ஆஃப் பென்டக்கிள் எனர்ஜியில இருக்கீங்க. நீங்க வந்து ஒரு ஸ்டார் மாதிரி. சரியா? ஒரு ஸ்டார் ஃபீலிங் கொடுக்குறீங்க. ஒரு நட்சத்திரம் இருந்தா நம்ம லைஃப் நமக்கு என்னெல்லாம் ஒரு சந்தோஷம் கிடைக்குமோ அந்த அளவுக்கு ஒரு சந்தோஷமான ஒரு பர்சனா நீங்க இருக்கீங்க. நீங்க ஃபினான்ஷியலாவும் நீங்க இருந்தா லக்கி சாமா இருப்பீங்க. அதே நேரத்துல நீங்க ஒரு மதர்லி நேச்சர்னு சொல்லலாம்.
ஒரு கேர் பண்றவங்க, அன்பா இருப்பீங்க, லவ் காமிப்பீங்க, ஃபினான்ஷியலாவும் ஹெல்ப் பண்ற நேச்சர். ஸோ அதனால உங்க எனர்ஜி வந்து நீங்க ஒரு ஸ்டார் மாதிரி. அதனால தான் அவங்க உங்களுக்கு மெசேஜ் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க, கால் பண்ண ட்ரை பண்ணியிருக்கலாம், கால் பண்ணலாமான்னு யோசிச்சிருக்காங்க, நெறைய யோசிச்சிருக்காங்க. பட் அவங்கனால ஏன் வந்து ஸ்ட்ராங்கா முடிவு எடுக்க முடியலன்னா, அவங்களே ஒரு தெளிவில்லாம தான் இருக்காங்க. நைட் ஆஃப் ஸ்வார்ட்ஸ், நைட் ஆஃப் பென்டக்கிள்ஸ். ஸோ ஆன் அண்ட் ஆஃப் அவங்க மனசே வந்து ரொம்ப குழப்பத்துல தான் போயிட்டுருக்கு. அதனால தான் உங்களுக்கும் அந்த குழப்பத்த வந்து குடுத்துட்டு இருக்கிற மாதிரி தெரியுது. ஸோ அவங்க இன்டென்ஷன் வந்து பியூர் லவ் தான். அவங்க உங்ககிட்ட வந்து ஒரு லவ்வோட தான் அப்ரோச் பண்ணியிருக்காங்களே தவிர, வேற எந்த விதமான ஒரு நெகட்டிவான ஒரு விஷயமா இங்க தெரியல. பியூர் லவ் தான். பட் என்ன ஒரு விஷயம்னா, அவங்களுக்கே ஒரு தைரியம் இல்லாத மாரி இருக்கு. ரொம்ப பயப்படுறாங்க. எதுக்காக பயப்படுறாங்க? நீங்க நீங்க தான் சொல்லணும். சிச்சுவேஷன் அந்த மாரி சொசைட்டியா, தேர்ட் பார்ட்டியா அப்படின்னு. பட் அவங்களுக்கு ஒரு நிதானம் இல்ல, இந்த ரிலேஷன்ஷிப்ல. உங்களை மிஸ் பண்ணிட்டோமோ, ஒரு மிஸ்ஸிங் ஆப்பர்ச்சுனிட்டியா தான் பார்க்குறாங்க. ரொம்ப பெயின் இருக்குன்னு சொல்லியிருந்தேன். டிப்ரஷன்ல தான் இருக்காங்க. ஏன் நான் இப்படி நடந்துக்கிட்டேன் அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் இருக்கு. நான் உங்க லைஃப்ல வந்திருக்கவே கூடாதுன்னு கூட அவங்க நெனைக்கிறாங்க. உன்ன நான் பார்க்காமயே இருந்திருக்கலாம். ஏன் நான் உன்னைய பார்த்தேன்? ஏன் எனக்கு இந்த அளவுக்கு வலி? அப்படிங்கிற மாரி தான் இருக்கு. செகண்ட் சான்ஸ்க்கு ஷியூரா எதிர்பார்க்குறாங்க. சரிங்களா? ரீகன்சைல் ஆகணும். எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி குடுப்பியா? அப்படிங்கிற மாதிரி தான். இது டைஸ் மாதிரி தான். நீங்க டைஸ் போடுறீங்க இல்லையா? ஸோ எனக்கு அந்த லக் இருக்கா? எனக்கான டர்னிங் அந்த 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 டைம் வருமா? டேபிள் வந்து என் சைடு எப்ப டர்ன் ஆகும்? நீ எப்ப என்னைய பார்ப்ப? இப்ப ஐ திங்க் நீங்க மூவ் ஆன் ஆகிட்டீங்க. ஏன்னா 6 ஆஃப் ஸ்வார்ட்ஸ் வந்திருக்கு இல்லையா? ஸோ நீங்க மூவ் ஆன் ஆன மாதிரி தான் தெரியுது. எஸ். ஏஸ் ஆஃப் ஸ்வார்ட்ஸ் வித் 6 ஆஃப் ஸ்வார்ட்ஸ். நீங்க மூவ் ஆன் ஆனனால தான் அவங்க உங்ககிட்ட பேசணும். அந்த ஒரு அர்ஜ் இருக்கும் இல்லையா? அந்த ஒரு அட்ராக்ஷன் வந்து ஸ்ட்ராங்கா வந்திருக்கிறது வந்து, நீங்க ரொம்ப காமா, அமைதியா உங்க லைஃப்ல இருக்கிறனால தான். அதனால தான் அவங்க உங்ககிட்ட இப்ப அட்ராக்ட் ஆகிட்டு இருக்காங்க. ஆப்பர்ச்சுனிட்டிக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க ஒரு ஹீலிங் ஃபேஸ்ல இருக்கிற மாதிரி தெரியுது. நீங்க ஹீல் ஆகிட்டு இருக்கீங்க. இல்ல ஹீல் பண்ணணுங்கிறத வந்து கொஞ்சம் முடிவு எடுத்திருப்பீங்க. உங்க பெர்சனோட தாட்ல இருந்து வெளியில வந்துட்டு இருக்கிற மாரி இருக்கு. ஸோ உங்க பெர்சன் இப்ப வந்து சேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நான் சொன்னேன் நீங்க அட்ராக்ட் பண்றீங்கன்னு சொன்னேன். இப்போ உங்க பெர்சன் இங்க ரன்னர் அண்ட் சேசர் போயிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. நீங்க வந்து ரன் ஆயிட்டு இருக்கிற மாதிரி, உங்க பெர்சன் வந்து சேஸ் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி. அண்ட் அவங்க அப்சஸ்டுன்னு ஒரு வார்த்தை யூஸ் பண்ணியிருந்தேன். ஸோ உங்கள சேஸ் பண்றது வந்து அவங்க ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டா ஃபீல் பண்றாங்க. சரியா? சேசிங் உங்க தாட்ஸ்ல சரியா? மெசேஜ், கம்யூனிகேஷன், கால் அதெல்லாம் வந்து ஒரு ப்ராப்பரா இல்லாம இருந்தாலும், உங்களோட ஞாபகங்கள் வந்து அவங்கள தூங்க விடாம பண்ணுது. அவங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு குற்ற உணர்ச்சி ஏற்படுத்திட்டு இருக்கு. அவங்க பயம்தான் அவங்களுக்கு வந்து உங்ககிட்ட வரவிடாம பண்ணுது. அவங்களுக்கு ஏதோ ஒரு தடங்கல் இருக்கு. அந்த அப்ஸ்டக்கிள மீறி அவங்கனால வர முடியாத நிலைமையில இருக்காங்க. பட் இப்ப நீங்க வந்து ஹீல் ஆயிட்டு இருக்கீங்க. அவங்க தாட்ஸ்ல இருந்து வெளியில வந்துட்டு இருக்கீங்க. பட் உங்க பெர்சன் வந்து உங்க தாட்ஸ்ல வந்து ரொம்ப ஓவர் திங்க் பண்றாங்க. ரொம்ப ஓவர் திங்க் ஸ்வாட்ஸ் அதிகமா வந்துருதுன்னு சொன்னேன் இல்லையா? ஸோ ஒரு புது பிகினிங் தான் கேட்குறாங்க. மேபி சிலர் வந்து கமிட்மெண்ட்டுக்காக, ஏன்னா உங்களை மேரேஜ் பண்ணிட்டோம்னா நீங்க எங்கேயும் போக மாட்டீங்க. அவங்கள விட்டு போக மாட்டீங்க. இந்த பயத்த குடுக்க மாட்டீங்க. நீங்க எப்பயும் கூடவே இருப்பீங்கன்னு கூட அந்த அளவுக்கு அவங்க யோசிக்கிறாங்க. ஸோ மேரேஜ் இல்ல லாங் டெர்ம் கமிட்மெண்ட் ஏதாவது ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஸ்டெப் எடுக்கணும் அப்படிங்கிறதுல வந்து அவங்க இருக்காங்க. ஆனா அவங்கனால தைரியமா அத முடிவெடுக்க முடியல. அந்த தெளிவில்லாத ஒரு நிலையில இருக்காங்களே தவிர, அவங்க ஆசை எல்லாமே வந்து உங்க கூட ஒரு செகண்ட் சான்ஸ் வேணும், ரீகன்சைல் ஆகணும், அகைன் அவங்க லைஃப்ல உங்களே கொண்டு வரணும். இதுதான் அவங்களோட இப்ப நோக்கமா இருக்கு. ஓகே, பைல் 1 இந்த வீடியோ உங்களுக்கு ரெசனேட் ஆச்சுன்னா மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு பர்சனல் ரீடிங் வேணும், ஹீலிங் வேணும் அண்ட் டாரோ கிளாஸ் பத்தின டீடைல்ஸ் வேணும்னா டிஸ்கிரிப்ஷன்ல வாட்ஸ்அப் நம்பர் இருக்கு. அதுக்கு நீங்க கான்டாக்ட் பண்ணலாம். வெல்கம் பைல் 2. உங்க பர்சனோட நோக்கம் என்ன? எதனால இந்த ரிலேஷன்ஷிப்குள்ள வந்தாங்க? அவங்க உங்ககிட்ட என்ன எதிர்பார்க்கிறாங்க? பார்க்கலாம். உங்க பர்சன் நினைச்சுக்கோங்க. பைல் 2. நீங்க கோவமா இருக்கீங்க. அது அவங்களுக்கு நல்லா தெரியுது. பயங்கர கோவமா இருக்கீங்க, நல்லா தெரியுது. அது அவங்க உங்ககிட்ட வர்றதுக்கு பயப்படுறாங்க. உங்ககிட்ட ஒரு சீரியஸான ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சொல்ல வர்றதுக்கே அவங்க பயப்படுறாங்க. சரியா? இனி வந்து நீங்க என்ன சொன்னாலும் நீங்க நம்புற மாதிரி இல்ல. நிறைய ஹர்ட் ஆகியிருக்கீங்க.
எக்ஸ்ட்ரீம் லெவல் கோவம், நிறையா வலி எல்லாமே இருக்கு. அது எல்லாமே அவங்களுக்கு தெரியுது. அவங்க டிஸ்டன்ஸ்ல இருந்து பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. இப்போ உங்ககிட்ட பேசுற டைம் வந்து சரியில்ல. இந்த டைம் வந்து பேசுறதுக்கு வந்து கரெக்ட்டான டைம் இல்ல அப்படின்னு நினைக்கிறாங்க. நான் சொல்லிட்டு இருந்தேன் பாட்டம் டெக்ல 5 ஆஃப் பென்டக்கிள்ஸ். அவங்களுக்கு வந்து ரிஜெக்ஷன் பயம் இருக்கு. அதாவது நீங்க இந்த கோவத்தினால, இந்த வலியினால அவங்க உங்ககிட்ட வந்தாலும், நீங்க அவங்கள வந்து ரிஜெக்ட் பண்ணிடுவீங்களோ அப்படிங்கிற பயம் நெறைய இருக்கு. சரிங்களா? இன்செக்யூர் ஃபீலிங் இருக்கு. ஸோ உங்களுக்கு குடுத்த அந்த வலி வந்து அவங்கனாலயே அதுலருந்து மீண்டு வர முடியல. பெரிய தப்பு பண்ணிட்டோம் அப்படிங்கிற மாரி இருக்காங்க. ரொம்ப லோன்லியா இருக்காங்க. ஆ உங்ககிட்ட இப்ப நீங்க நோ கான்டாக்ட்ல இருக்கிற மாரி தான் தெரியுது. ஸ்ட்ராங்கா தெரியுது. நோ கான்டாக்ட்ல இருக்கிற மாரி இருக்கு. ஸோ நீங்க இப்ப வந்தாலும் அவங்க ஒரு பெரிய பாடத்த இந்த ரிலேஷன்ஷிப்ல வந்து உங்களுக்கு ஒரு பெரிய பாடத்த இந்த பர்ட்டிகுலர் பெர்சன் உங்களுக்கு சொல்லிக் குடுத்துருக்காங்க. அதனால தான் நீங்க வந்து மூவ் ஆன் ஆகியிருக்கீங்க. உங்க பெர்சன் வந்து இப்ப ரொம்ப லோன்லியா ஃபீல் பண்றாங்க. உங்ககிட்ட வர்றதுக்கு பயப்படுறாங்க. அதுக்கு மெயினான ரீசன் நீங்க ரொம்ப கோவமா இருக்கீங்கன்னு அவங்களுக்கு நல்லாவே தெரியுது. ஆனா அவங்க லோன்லியா தான் இருக்காங்க. இப்போ உங்களோட அருமை தெரியுது. இப்போ உங்க வேல்யூ தெரியுது. நீங்க எவ்வளவு ஒரு ஒர்த்தான பெர்சன். நீங்க அவங்க லைஃப்ல கிடைச்சது எவ்வளவு பெரிய ஒரு பிளெஸ்ஸிங் அப்படிங்கிறது எல்லாமே இந்த தனிமையில அவங்க நல்லாவே யோசிச்சு பார்க்குறாங்க. அவங்களுக்கு இருக்கிற பயம் என்னன்னா, நீங்க வந்தீங்கன்னா உங்க கோவத்தினாலயோ, இல்ல நீங்க வந்து அவங்கள ரிஜெக்ட் பண்ணிடுவீங்களோ, நீங்க அவங்கள ஏத்துக்க மாட்டீங்க அப்படிங்கிறது வந்து அவங்களுக்கு நல்லாவே தெரியுது. நெறைய பேரோட பெர்சன் வந்து இதுல ஃபினான்ஷியலா வந்து ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்கலாம். ஏதாவது பிசினஸ் ஆரம்பிச்சு அந்த பிசினஸ் சரியா போகாம இருக்கலாம். அல்லது ஜாப்ல வந்து அவங்க எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லாம அப்படி ஸ்டாக்னன்ட்டா எங்க இருந்தாங்களோ அதே ஒரு நிலைமையில இருக்கிற மாரி தான் இருக்கு. அவங்க லைஃப்ல வந்து பிசினஸ் வைஸோ இல்ல பண விஷயத்திலோ என்ன எதிர்பார்த்தாங்களோ அது கிடைக்காத மாரி இருக்கு. அது வந்து அடுத்த லெவல் போகாத மாரி இருக்கு உங்க பெர்சன் லைஃப்ல. அதுக்கு எல்லாமே காரணம் வந்து அவங்க வந்து உங்களுக்கு செஞ்ச ஒரு துரோகம் அல்லது உங்களை வந்து ஹர்ட் பண்ணது அந்த கர்மா அப்படிங்கிற மாரி அவங்க தனிமையில நிறைய யோசிக்கிறாங்க. ஸோ டைம் மாறணுங்கிற அவங்க எதிர்பார்ப்பு வந்து யூனிவர்ஸ்ட்ட கொடுத்துருக்காங்க. எனக்கு டைம் வந்து மாறணும். எனக்கு இந்த நிலைமை மாறணும். என் பெர்சன் என்கிட்ட வரணும். அது எப்ப அப்படிதான். உங்க தாட்ஸ் வந்து நாலா பக்கமும் உங்க தாட்ஸ் வந்து சுத்திக்கிட்டே இருக்கு. அவங்கள எந்த வேலையுமே பண்ண விட மாட்டேங்குது. இப்ப வந்து அவங்க உங்க ரிலேஷன்ஷிப்னால நீங்க வலி அனுபவிக்கிறீங்க ஆப்வியஸா. அவங்க அதுக்கு மேல நீங்க எதிர்பார்க்காத அளவுக்கு வலி அனுபவிச்சுட்டு இருக்காங்க. எப்ப இந்த நிலைமை மாறும் அப்படிங்கிறதுல வந்து அவங்க வந்து அது ரொம்ப ஓவர் திங்க் பண்றாங்க. அதிக லெவலான ஓவர் திங்க் இருக்கு. மூன் கார்டு வந்திருக்கு. இதுல நிறைய பேர் வந்து ட்வின் ஃப்ளேமா இருக்கலாம். சரிங்களா? ட்வின் ஃப்ளேமான்னு பாருங்க. ஒரு பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷன் டெத் கார்டு வந்திருக்கு. ஸோ ட்வின் ஃப்ளேமா இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு. சில வியூவர்ஸ்க்கு எல்லாரும் கிடையாது, சில வியூவர்ஸ். ஸோ நிறைய கன்ஃபியூஷன்ஸ் 2 பேருக்குமே கன்ஃபியூஷன்ஸ் போயிட்டு இருக்கு. நீங்களும் சரி, உங்க பெர்சனும் சரி. உங்க பெர்சன் வந்து இப்ப வந்து நீங்க 2 பேரும் செப்பரேஷன்ல இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நீங்களும் அமைதியா இருக்கீங்க, உங்க பெர்சனும் அமைதியா இருக்காங்க. எந்த ஒரு கம்யூனிகேஷனும் இல்லாத மாதிரி தான் இருக்கு. உங்களுக்குள்ள ஏன்னா மிரர் வேற வந்திருக்கு. ஸோ கண்டிப்பா வந்து மிரர் பண்ணிட்டு இருக்கீங்க. 2 பேருமே மிரரிங் தான். அண்ட் உங்களுக்குள்ள ஒரு பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷன் போயிட்டு இருக்கு. இப்ப நீங்க டிவைன் ஃபெமினைனா இருக்கீங்கிற பட்சத்துல பாக்குறவங்க டிவைன் ஃபெமினைன் எனர்ஜி, அதாவது நிறைய லவ் காமிக்கிற பர்சனா இருக்கீங்க. நிறைய வலி அனுபவிச்சிருப்பீங்க. உங்க பர்சன் உங்களை நிறைய ஹர்ட் பண்ணியிருந்திருப்பாங்க. அந்த மாதிரியான சுச்சுவேஷன்ல இருக்கீங்க அப்படின்னா ஹீல் ஆகிறதுக்கு ஒரு ஸ்டார்டிங் ஸ்டேஜ் ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க. பட் உங்களுக்குமே எப்படி இருக்கும்னா ஆன் அண்ட் ஆஃப். நீங்க ஹீல் ஆக ட்ரை பண்றீங்க, ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்திருப்பீங்க. அகைன் உங்க பர்சனோட ஞாபகங்கள் வந்து உங்களை வந்து ரொம்ப கஷ்டப்படுத்தும். உங்க பர்சன் எந்த மாதிரி நிலைமையில இருக்காங்கன்னா ரொம்ப ஷாக்ல இருக்காங்க. சரிங்களா? பயங்கர ஷாக். அவங்க இதை எதிர்பார்க்கவே இல்லை. இந்த ஒரு செப்பரேஷன் அண்ட் உங்ககிட்ட இந்த மாதிரியான ஒரு மாற்றம் வந்து அவங்க எதிர்பார்க்கல. ஸோ உங்க 2 பேர் லைஃப்ல இப்ப என்னெல்லாம் நடந்துகிட்டு இருக்கோ அது எல்லாமே யூனிவர்ஸோட பிளான் படிதான் நடந்துகிட்டு இருக்கு. உங்க பர்சன் வந்து இந்த நிலைமை மாறணும், நீங்க எப்ப வருவீங்க அப்படிங்கிறது இன்னும் அவங்க ஷாக்ல இருந்தே வெளியில வராத மாதிரிதான் இருக்கு உங்க பர்சன். ஒரு பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷன் உங்களுக்கு நடந்துகிட்டு இருக்கு. உங்க பர்சனுக்கு இன்னும் அவேக்கனிங்லாம் வரல. சரியா? அவேக்கனிங் இன்னும் எதுவுமே வரல. இந்த ரிலேஷன்ஷிப் பத்தின அவேக்கனிங் வரல. ஆனா குழப்பங்கள் அதிகமா இருக்கு. அதிர்ச்சியில இருக்காங்க. நீங்களா இந்த மாதிரி பிஹேவ் பண்ணனது, நீங்களா இந்த அளவுக்கு வந்து கோவப்படுறது, இந்த அளவுக்கு நீ ரிஜெக்ட் பண்ற, அந்த அளவுக்கு அன்பு காமிச்ச நீ இப்ப என்னை வந்து உள்ள லைஃப்குள்ளே விட மாட்டேங்கிறியேங்கிற ஷாக்ல இருந்து இன்னும் அவங்க வெளியில வரல. இதுல இன்னொரு விஷயம் என்ன எனக்கு ஸ்ட்ராங்கா ஒரு விஷயம் தெரியறது,
நீங்க 2 பேரும் வந்து லைக் ஒரு 2 பேர் தான் மேட் ஃபார் ஈச் அதர் சரியா? 2 பேரும் சேர்ந்து இருக்கும்போது, எவ்ளோ சந்தோஷமா இருக்க முடியுமோ, அந்த அளவுக்கு ஒரு சந்தோஷமான ஒரு ரிலேஷன்ஷிப்பா தான் இருந்திருக்கு. ஆனா, அதுக்கு ஈக்குவலான இல்ல அத விட தாண்டியான வழி வந்து உங்களுக்கு வந்து உங்க பெர்சன் வந்து ஏற்படுத்துறனால தான் இதுல நீங்க மூவ் ஆன் ஆன மாதிரி தெரியுது. அவங்க பெர்சன் வந்து எமோஷன்ஸ வந்து இப்ப இந்த செப்பரேஷன்ல வந்து மனசுல இருக்கிறதெல்லாம் உங்ககிட்ட சொல்லணும். நெறைய பேசுறதுக்கு இருக்கு. பட் எதுவுமே அவங்க காமிக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களே ரொம்ப குழப்பத்துல தான் இருக்காங்க. அந்த ஷாக்ல இருக்காங்க. ஸோ அவங்க இப்ப அவங்க கண்ணு வந்து கட்டி தான் இருக்கு. இன்னும் உங்களுக்கு எந்த விதமான அவேக்கனிங் எதுவும் வரல. பட் உங்க எனர்ஜி 2 பேரோட எனர்ஜி டெலிபதி கம்யூனிகேஷன் போயிட்டு இருக்கு. ட்ரீம்ல வந்து மாறி மாறி வந்து ட்ரீம்ல வந்து நீங்க வந்து பேசிக்குவீங்க. எனர்ஜி வைஸ் பேசிக்குவீங்க. நீங்க உங்க பெர்சனோட எனர்ஜிய வந்து நல்லா ஸ்ட்ராங்காவே வந்து ஃபீல் பண்ணிட்டு இருப்பீங்க. உங்க பெர்சனோட ஒரே நோக்கம் இதுல ரொம்ப ஸ்ட்ராங்கா ஒரு விஷயம் என்ன தெரியுதுன்னா, இப்ப இருக்கிற நிலைமை மாறணும். அந்த பழைய லைஃப் வந்து அவங்களுக்கு வேணும். அதுதான். இப்ப உங்க பெர்சன் வந்து எந்த விதமான ஸ்டெப்பும் உங்கள நோக்கி எடுக்காத மாரி தான் இருக்கு. கிங் ஆஃப் கப்ஸ் எமோஷன் உங்க பெர்சன் எந்த மாதிரினா லவ் நிறைய வைக்கிற டைப் ரொம்ப லவ் வைப்பாங்க ஆனா அதை வந்து கரெக்டா எந்த அளவுக்கு காமிக்கணும் அப்படின்னு தெரிஞ்ச ஒரு பெர்சனா இருப்பாங்க நீங்க எமோஷன் ரொம்ப லவ் காமிச்சு பக்கத்துல போனீங்கன்னா அவங்க பயப்படுவாங்க சரி அந்த மாதிரியான ஒரு பெர்சன் இந்த இன்டென்ஸான லவ்லாம் வந்து அவங்களுக்கு பிடிக்காது ரொம்ப வந்து எமோஷன்ஸை காமிக்கிறது ரொம்ப நீங்க இன்டென்ஸா போனீங்கன்னா அவங்க பயந்து ரன் ஆக தான் பார்ப்பாங்க அண்ட் இப்போதைக்கு அவங்க வந்து ஒரு பெரிய ஒரு பவுண்டரி வச்சிருக்காங்க அண்ட் பழைய காயங்கள் வந்து உங்க 2 பேருக்குமே அதிகமா இருக்கு 2 பேருமே ஹீல் ஆகணும் ஆனா உங்களோட தாட்ஸ்ல வந்து ரொம்ப அப்சஸ்டா தான் இருக்காங்க உங்க தாட்ஸ் ரொம்ப ஹெவியா இருக்கு யூனிவர்ஸ் வந்து உங்களுக்கு வந்து இந்த ரிலேஷன்ஷிப்பை எப்படி கொண்டு போகணுமோ கரெக்டா அந்த வழியில தான் இப்ப கொண்டு போயிட்டு இருக்கு இல்லைன்னா நீங்களுமே வந்து அகைன் அண்ட் அகைன் அடிபட்டுக்கிட்டு இருப்பீங்க பேட்டர்னை ரிப்பீட் பண்ணுவீங்க அதை பிரேக் பண்றதுக்காக தான் யூனிவர்ஸோட தலையீடு வந்து இப்ப வந்து இந்த ரிலேஷன்ஷிப்ல இப்ப கரண்ட்ல வந்து தெரியுது உங்க பெர்சன் வந்து என்னன்னா, இப்போதைக்கு அவங்களும் வந்து கொஞ்சம் தனிமையில இருக்காங்கன்னு சொல்லியிருந்தேன். 5 ஆஃப் பென்டக்கிள்ஸ் அண்ட் 9 ஆஃப் வாண்ட்ஸ். ஸோ அவங்க வந்து அவங்க ஒரு வேலியில தான் போட்டு தான் இருக்காங்க. ஆனா என்னதான் இருந்தாலும் நீங்க வேணுங்கிறதுல வந்து அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க. இப்போதைக்கு எந்த ஆக்ஷனும் எடுக்கிற மாதிரி தெரியல. ரொம்ப அமைதியா என்ன நடக்குதுன்னு அவங்க வந்து யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்ப அவங்களுக்குள்ள என்ன நடந்துச்சுன்னே அவங்க வந்து புரியாத ஒரு நிலைமையில தான் இருக்காங்க. ஸோ அதுதான் 10 ஆஃப் ஸ்வார்ட்ஸ். இதுல நிறைய பேர் வந்து துரோகம் தேர்ட் பார்ட்டியோட சுச்சுவேஷன் இருக்கு தேர்ட் பார்ட்டியால நிறைய பேருக்கு இங்க செப்பரேஷன் ஆகியிருக்கலாம் ரொம்ப பெரிய பெயின் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க வலி ஏற்படுத்தி இருப்பாங்க ஒரு நீங்க ரியலாவே வந்து அந்த செஸ்ல வந்து ரியல் பெயினை வந்து ஃபீல் பண்ணியிருப்பீங்க அந்த அளவுக்கு ஒரு வலி ஏற்படுத்தி இருப்பாங்க உங்களை ரொம்ப கிராண்டடா எடுத்திருந்திருப்பாங்க ரொம்ப ரொம்ப கிராண்டடா எடுத்திருந்திருப்பாங்க ஸ்ட்ரென்த் கார்டு வந்திருக்கு இந்த ரிலேஷன்ஷிப் வந்து நான் 2 விதமான ரிலேஷன்ஷிப் சொல்றேன் ஸோ இது உங்களுக்கு இதை கொஞ்சம் நல்லா ஃபாலோ பண்ணிக்கோங்க இப்போ ட்வின் ஃப்ளேமா இருக்கீங்க ட்வின் ஃப்ளேம் வந்து இங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா தெரியுது ட்வின் ஃப்ளேமா இருக்கிறவங்க வந்து இப்போ வந்து நீங்க ஸ்ட்ராங்கா ஒரு ஹீலிங் ஃபேஸ்ல இருக்கீங்க இது உங்களை அடுத்த லெவலுக்கு கொண்டு போக வந்த ஒரு ரிலேஷன்ஷிப் கார்மிக் பார்ட்னர்ஸ் எல்லாம் நீங்க மீட் பண்ணிட்டு இப்போ இந்த ட்வின் ஃப்ளேமை வந்து மீட் பண்ணியிருக்கீங்க ஸோ இதே மாதிரி நீங்க கொஞ்சம் ஹீல் ஆகுங்க இது வந்து உங்களுக்குள்ள நடக்கிற ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கான கார்டு இந்த 2 கார்டு எனக்கு உங்களோட கார்டு தான் உங்க எனர்ஜி தான் உங்களுக்கு ஒரு பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடந்துகிட்டு இருக்கு இப்போ உங்க வந்து நீங்க உள்ள மனசுல வந்து என்ன உங்களோட ட்ராமாஸ்ல என்னன்னு நீங்க அதை இப்பதான் கத்துக்க ஆரம்பிச்சிருக்கீங்க நீங்க என்னெல்லாம் தப்பு பண்ணனீங்க அப்படிங்கறது இப்ப கத்துக்க ஆரம்பிச்சிருக்கீங்க அந்த இது வந்து நீங்க ஹீல் ஆக ட்ரை பண்றீங்க ஹீலிங் ஸ்டேஜுக்குள்ள போயிருக்கீங்க ஸோ உங்களே ஸ்ட்ராங் ஆக்கிறதுக்காக வந்த ரிலேஷன்ஷிப் இது சரியா ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிறதுக்காக வந்த ரிலேஷன்ஷிப் தான் இதுல இன்னொரு ரிலேஷன்ஷிப் கார்மிக் பார்ட்னர்ஸா இருக்கீங்க உங்க பர்சனோட உங்களுக்கு கார்மிக் ரிலேஷன்ஷிப்னு உங்களுக்கு ஸ்ட்ராங்கா தெரிஞ்சிச்சுன்னா உங்களுக்கு வந்து ஒரு விஷயம் நான் சொல்லணும்னா இது வந்து ஒரு ரொம்ப அப்சஷன் அதிகமா இருக்கும் அட்ராக்ஷன் அதிகமா இருக்கும் அதை தாண்டி அடிக்ஷன் இருக்கும் நீங்க ரொம்ப வந்து ஒரு அடிமைத்தனமா இது வந்து அடிக்ட் ஆகிட்டீங்க ஒரு ஸ்லேவ் மாதிரியான ஒரு ரிலேஷன்ஷிப் தான் இந்த பர்சன்ட்ட வந்து நீங்க ரொம்ப அடிக்ட் ஆகிட்டீங்க இவங்களோட தாட்ஸ் வந்து உங்களுக்கும் சரி அவங்க பர்சனுக்குமே 24/7 வந்து உங்களுக்கு இந்த தாட்ஸ் இருக்கும் இதுல வந்து நீங்க ஸ்டக் ஆகி இருக்கிற மாதிரி தான் இருக்கு நீங்க ஆல்ரெடி ஒரு கார்மிக் பார்ட்னர் உங்க லைஃப்ல இருந்திருப்பாங்க அகைன் அதே மாதிரியான ஒரு கார்மிக் பார்ட்னரை இப்ப நீங்க அட்ராக்ட் பண்ண மாதிரி இருக்கு உங்க பர்சனோட இன்டென்ஷன் அவங்க ரொம்ப அப்சஸ்டா தான் இருக்காங்க சரிங்களா ரொம்ப ரொம்ப அப்சஸ்டு ரொம்ப பேஷன் இருக்கு அதிகமா உங்களை அதிகமா யோசிக்கிறாங்க நீங்க வேணுங்கிறதுல அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க அதே நேரத்துல உங்களுக்கு துரோகமும் சந்திச்சுக்கிட்டு இருக்கீங்க நிறைய உங்களுக்கு துரோகமும் பண்றாங்க நிறைய வழி
கொடுக்குறாங்க. ஜஸ்ட் உங்க இடத்துல இருந்து அவங்க பார்க்கல. உங்க ஃபீலிங்ஸ்க்கு அவங்க மதிப்பு தரல. உங்களை வேல்யூ பண்ணாத ஒரு பெர்சனா இருப்பாங்க. இதுல வந்து எனக்கு 2 விதமான எனர்ஜிஸும் வந்து ரொம்ப அதிகமா தெரியுது. ட்வின் ஃப்ளேம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. கார்மிக்கும் அதிகமா இருக்கு. ஏன்னா டெவிலும் இருக்கீங்க. கோவம், ஏமாற்றம், துரோகம், ஒரு பவுண்டரி செட் பண்ணிக்கிறது, ஆன் அண்ட் ஆஃப், அடிக்ஷன், இது எல்லாமே வந்து கார்மிக். ஸோ அடிக்ஷன் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா தெரியுது. ஸோ பார்க்குற வியூவர்ஸ் நீங்களே வந்து இன்னும் அழுதுகிட்டு இருக்கீங்க, சிலர் வந்து அழுதுகிட்டு இருக்கீங்க, இதுல இருந்து வெளியில வர முடியாத சுச்சுவேஷன்ல இருக்கீங்க அப்படின்னா, உங்களுக்கான இன்னர் ஸ்ட்ரென்த், உங்களுக்கான பர்சனாலிட்டின்னு ஒண்ணு இருக்கு. உங்களோட பர்சனாலிட்டி என்ன, உங்களோட ஸ்ட்ரென்த் என்ன, நான் யாரு, நான் ரியல் கேரக்டர் உங்களுக்குன்னு ஒண்ணு இருக்கும் இந்த பர்சனை பார்க்கறதுக்கு முன்னாடி. ஸோ அந்த கேரக்டர் கொஞ்சம் வெளியில கொண்டு வர பாருங்க. நீங்க எப்படி இருந்தீங்களோ அந்த மாதிரி இப்ப இல்ல. சரியா? உங்க ஒரிஜினல் கேரக்டரே வந்து இந்த ரிலேஷன்ஷிப்னால மாறிடுச்சுன்னு சொல்லலாம். நீங்க ஒரு ஸ்ட்ராங் பர்சனாலிட்டியா இருந்தவங்க இப்ப கம்ப்ளீட்டா வேற மாதிரி ஆயிட்டீங்க. பாட்டம் டெக், டெலிபதி கம்யூனிகேஷன், ட்வின் ஃப்ளேம். ஸோ இன்ட்யூஷன் வந்து உங்களுக்கு ஸ்ட்ராங்கா வந்து கைட் பண்ணிட்டு இருக்கும். ஸோ ட்வின் ஃப்ளேம் ஜேர்னில இருக்கீங்கன்னு நீங்க இப்ப ரீசெண்டா நீங்க ஏதாவது கன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வந்திருந்ததுன்னா, உங்க இன்ட்யூஷன் என்ன சொல்லுதோ அதை வந்து நீங்க ஃபாலோ பண்ணுங்க. உங்க பர்சன் மூலியமா நீங்க டெலிபதி கம்யூனிகேஷன் போயிட்டு தான் இருக்கு. ட்ரீம்ல வந்து 2 பேருமே மாறி மாறி போயிட்டு தான் இருக்கீங்க. பைல் 2. எஸ். உங்க பர்சன் வந்து உங்களை வந்து அபண்டன் பண்ணியிருக்காங்க. ஈஸியா வந்து உங்களை விட்டுட்டு போயிருக்காங்க. ஈஸியா மூவ் ஆன் ஆகியிருக்காங்க. நீங்க தான் அந்த வலி வேதனையை நிறைய அனுபவிச்சிருக்கீங்க. இமோஷனலா அவங்க வந்து எப்பயுமே அவைலபிளா இருந்ததில்லை. உங்களோட வலி வேதனையை வந்து அவங்க புரிஞ்சுக்கிற பர்சன் கிடையாது. சரிங்களா? இமோஷனலா அவங்க அவைலபிள்லாம் கிடையாது. உங்க பர்சனோட இன்டென்ஷன் வந்து ஓவராலா நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். ரொம்ப அப்சஸ்டா தான் இருக்காங்க. நீங்க வேணுங்கிறதுல ரொம்ப தெளிவா இருக்காங்க. பட் இன்னும் எந்த விதமான அவேக்கனிங் வந்த மாதிரி தெரியல. நீங்க தான் ஹீல் ஆகிட்டு இருக்கீங்க. நீங்க தான் அடுத்த லெவலுக்கு போகணும்னு ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க. இதுல சிலர் வியூவர்ஸ் தான் அந்த மாதிரி இருக்கீங்க. பட் நிறைய பேர் வந்து நடந்த விஷயங்களை நினைச்சு ரொம்ப அழுதுகிட்டு இருக்கிற மாதிரி, உங்க பர்சனோட தாட்ஸ்ல நீங்களுமே அப்சஸ்டா இருக்கிற மாதிரி, ஒரு அடிக்ட் ஆன மாதிரி தான் தெரியுது. உங்க பர்சன் உங்களை விட்டுட்டு போயிட்டாங்கன்னு வலி வந்து அதிகமா இருக்கு. உங்க லவ் புரிஞ்சுக்காம போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தான் வந்து இதுல அதிகமா தெரியுது. இதுல நிறைய பேர் சோல்மேட்னு கூட நீங்க தப்பா நினைச்சுட்டு இருந்திருக்கலாம். ரன் ஆயிட்டு இருக்காங்க. இப்போ உங்க பர்சன் உங்ககிட்ட இருந்து ரன்னர், நீங்க சேஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா அவங்க ரன்னர் சேசர் தான் போயிட்டு இருக்கு. சடனா உங்களை வந்து விட்டுட்டு போயிருந்திருக்கலாம். ஸோ போதும், இது ஒரு க்ளோஷர் வச்சிடலாம், இதுக்கு மேல என்னால முடியாது அப்படிங்கிற மாதிரியான நிலைமையில உங்க பர்சன் சொல்லி உங்களை அபண்டன் பண்ணிட்டு போயிருந்திருப்பாங்க. பட் அங்க வந்து அவங்களோட இன்டென்ஷன் வந்து ரொம்ப ஸ்ட்ராங். உங்க தாட்ஸ்ல தாங்க இருக்காங்க. இன்னும் வந்து அவங்க உங்களை விட்டுட்டுலாம் மூவ் ஆன் ஆகல. இப்ப இந்த நிலைமை எப்ப மாறும் அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க. அண்ட் அவங்க நீங்க கோவமா இருக்கீங்கன்னு தெரியுது. நீங்க வந்தா நீங்க வந்து அக்செப்ட் பண்ணிக்க மாட்டீங்கன்னு தெரியுது. ஸோ ரன் ஆக தான் ட்ரை பண்றாங்க. உங்க தாட்ஸ்ல இருந்து இல்ல உங்க லைஃப்ல இருந்து ரன் ஆக ட்ரை பண்றாங்க. பட் அவங்களால முடியல. அவங்களும் அப்சஸ்டா இருக்காங்க, நீங்களும் அப்சஸ்டா தான் இருக்கீங்க. 2 பேருமே மிரர் பண்ணிட்டு இருக்கீங்க. ஈக்குவலா வந்து மிரர் பண்றீங்க. டெலிபதி கம்யூனிகேஷன் போயிட்டு இருக்கு. உங்க பர்சன் சடனா உள்ள வரணும்னு நினைப்பாங்க. சடனா இல்ல என்னால முடியல, நான் போயிடுறேன் அப்படிங்கிற மாதிரியும் போவாங்க. நீங்க வந்து சிலர் வந்து ஹீலிங் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ அதை கண்டினியூ பண்ணுங்க. ஸோ இதுதான் இந்த வீடியோ பைல் 2 உங்களுக்கு ரெசனேட் ஆச்சுன்னா மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் பர்சனல் ரீடிங் வேணும், ஹீலிங் பத்தின டீடைல்ஸ் வேணும், அண்ட் உங்களுக்கு டாரோ கிளாஸ் பத்தின டீடைல்ஸ் வேணும்னா டிஸ்கிரிப்ஷன் வாட்ஸ்அப் நம்பர் இருக்கு, அதுக்கு நீங்க கான்டாக்ட் பண்ணலாம்.